நம்ம டிராகன் பால் சீரியஸ்லேயே ஒன் ஆஃப் த பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படின்னு சொன்னால அந்த ஒரு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கோகு பார்த்தீங்கன்னா வந்துருவார். நம்ம கோகு எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காடோட பவரில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நம்ம கோகு கிட்டேயும் இருக்குது. நம்ம கோகு தான் பார்த்தீங்கன்னா டிராகன் பால் சீரியஸில் காமிச்ச நிறைய ஃபார்ம்ஸை முதல்ல மாஸ்டர் பண்ணது நம்ம கோகு தான். ஸோ இந்த அளவுக்கு நம்ம கோகு பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இவராலே ஒரு சில ஃபார்ம்ஸை எடுக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு 3 ஃபார்ம் பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்கலாம். மூணாவதாக பார்க்க போகிறது லெஜெண்டரி சூப்பர் சைன். இந்த ஒரு ஃபார்மை பார்த்தீங்கன்னா பிராலி அண்ட் கெயில் இவங்க 2 பேர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு லெஜெண்டரி சூப்பர் சைன் பார்த்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் பிறப்பாங்க. இந்த ஒரு ஃபார்மை நம்ம கோகுவால எடுக்க முடியாது. இந்த ஒரு ஃபார்மை நம்ம கோகு எடுக்கணும்னு முயற்சி பண்ணி தான் அது சூப்பர் சைன் ப்ளூவா பார்த்தீங்கன்னா எவால்வ் ஆயிருக்கும். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது சூப்பர் சைன் ரோசின். இந்த ஒரு ஃபார்மை பார்த்தீங்கன்னா நம்ம சுப்ரீம் காய் சாமோசு பார்த்தீங்கன்னா நம்ம கோகுவோட பாடி யூஸ் பண்ணி இந்த ஒரு ஃபார்மை எடுத்திருப்பாரு. இந்த ஒரு ஃபார்மை நம்ம கோகு எடுக்கணும்னா அதுக்கு காடோட எசன்ஸ் தேவைப்படும். கடைசியாக பார்க்க போகிறது அல்ட்ராகோ. இந்த ஒரு ஃபார்மை பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் மட்டுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு ஃபார்மையும் நம்ம கோகுவால எடுக்க முடியாது. அல்ட்ரான்ஸ் எடுத்தனால தான் இந்த ஒரு ஃபார்மை எடுக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ரீசனாக இருந்தாலும் அது ஒரு மெயின் ரீசன் கிடையாது. மெயின் ரீசன் என்னன்னா இந்த ஒரு ஃபார்ம் எடுக்கணும்னா அதுக்கு உடம்புல கொஞ்சமாச்சு டார்க்னஸ் வேணும். அந்த டார்க்னஸ் நம்ம கோகு கிட்ட கிடையாது. அப்புறம் எப்படி இந்த ஒரு ஃபார்மை வெஜிடாவில் எடுக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் மார்ஜின் ஃபார்மே எடுத்த வெஜிடாவாச்சே.